வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தொழிலின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்ப்பாட்டத்தில் குதிக்கும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள். பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஆரம்பம். 79 வயதுடைய மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து நடத்தப்பட்ட கொடூரம் இலங்கையில் பயங்கரம். சொந்த நிலத்தில் இரு விவசாயிகளுக்கு நொடிப்பொடியில் நடந்த துயரம். கட்டுநாயக்காவில் போதைப் பொருட்களுடன் கைதான பிக்குகள் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. டீசல் இறக்குமதியில் மோசடி, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் கூட்டு எதிர்க்கட்சி முறைப்பாடு. விபத்தில் சிக்கிய பாடசாலை பேருந்து 34 மாணவர்கள் காயம். 2020 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற கொழும்பு, கம்பகா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஓய்வூதியர்களை ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2020 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சம்பள முரண்பாட்டை உடனடியாக நீக்குமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இன்று செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி கொழும்பு ஜனாதிபதி செயலகம் அருகில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் செவ்வாய்க்கிழமை 28 காலை 10 மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது. 2020 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இந்த வருட 2025 வரவு செலவு திட்டத்தின் ஓய்வூதியம் அதிகரிக்கப்படவில்லை என்றும், அத்துடன் 2025 ஜனவரி 1ஆம் தேதியின் பின்னர் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரிய அளவில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டதுடன் 2020 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரிய நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த ஓய்வூதிய சம்பள முரண்பாட்டை நீக்குமாறு வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றது. 2025 உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 2025 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக பிரசீப விண்ணப்பங்கள் இன்று 28 முதல் மே 19 தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2025 உயர்தர பெறுபவர்களின்படி 1,76,527 மாணவர்கள் 62.64% பல்கலைக்கழக பிரசீவத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் 31ஆம் தேதி இரவு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்ட நிலையில் இம்முறையில் பரீட்சைக்கு 2,81,810 பரீட்சாதிகாரிகள் தோற்றுவித்துள்ளனர். இதற்கிடையில் 111 பரீட்சாதிகளின் பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2025 உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் 30,000க்கு மேற்பட்டோர் அனைத்து பாடங்களிலும் சித்தியடையவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இம்முறை உயர்தர பரீட்சையில் அனைத்து பாடங்களிலும் சித்தி பெற்ற பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை 7,477 ஆகும். இது 3.38% ஆகும். மேலும் 823 தனியார் பரீட்சாளர்களும் அனைத்து பாடங்களிலும் சித்தியை பெற்றுள்ளனர். கெருந்திவெல்ல பகுதியில் உள்ள வீடொன்றில் தனியாக இருந்து 79 வயதுடைய மூதாட்டியை பாலியல் ரீதியில் துன்புறுத்தி கழுத்தை நெரித்து கொலை செய்த பெண் அவரது காதுகளை அறுத்து தங்க தோள்களை கொள்ளையிட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 67 வயதுடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 38 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபர் கிருந்திவெல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூர்மையான கத்தி மற்றும் சம்பவத்தின் போது சந்தேக நபர் அணிந்திருந்த ஆடைகள் என்பன போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிருந்திவெல்ல கிரிமட்டியவத்த பகுதியில் உள்ள அவரது சகோதரின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இவை கைப்பற்றப்பட்டன. கடந்த 18ஆம் தேதி கிருந்திவெல்ல கிஸ்வெல்ல பகுதியில் வசித்து வந்த வயது முதிர்ந்த பெண்ணை இவ்வாறு மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அனுராதபுரம் இப்பலோகம பகுதியில் மின்னல் தாக்கியதில் 2 விவசாயிகள் உயிரிழந்துள்ளதாக இப்பலோகம போலீசார் தெரிவித்துள்ளனர். கலாவெல்ல மற்றும் விஜிதபுர பகுதிகளில் நேற்று 27ஆம் தேதி பிற்பகல் பலத்த மழையுடன் கூடிய மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகிய இந்த மரணங்கள் சம்பவித்துள்ளது.
உயிரிழந்தவர்கள் தமது விவசாய நிலங்களில் நிலத்தை தயார்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருந்த போதே இது அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் விஜிதபுர பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய ஒருவரும் 49 வயதுடைய ஒருவருமே உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் இப்லோகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பெரும் தொகையிலான போதைப் பொருட்களுடன் 22 பிக்குகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் புத்த சாசன அமைச்சு மகாநாயகத்தியர்களுடன் விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சியாம், அமரபுரம் மற்றும் ராமஞ்ச ஆகிய 3 பௌத்த பீடங்களின் மகாநாயகத்தியர்களுடன் இன்று 28ஆம் தேதி இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக புத்த சாசன சபை மற்றும் கலாசார விவகார அமைச்சின் செயலாளர் WP சேராதீர தெரிவித்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி தாய்லாந்திலிருந்து வருகை தந்த 22 பிக்குகள் சுமார் 110 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹேஸ் போதைப் பொருட்களை பயண பொதிகளில் மறைத்து வைத்திருந்த நிலையில் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் பெறுமதி சுமார் 110 கோடி ரூபாவாகவும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 22 பேரும் நீர்கொழும்பு மேலதிக நீதிவான் சுபானி அபிசேகர முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை அடுத்து அவர்கள் 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகளை செய்ய உத்தரவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கைது செய்யப்பட்ட 22 பௌத்த பிக்குகளில் 20 பேர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான மற்றும் ஒரு பிக்கு மேகமத்து பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் எரிபொருள் கூட்டுத்தாபனம் டீசல் இறக்குமதியில் பெரும் மோசடி ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சி முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவில் குறித்த முறைப்பாடு எழுத்து வடிவில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட டீசல் இறக்குமதியில் பெரும் மோசடி ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அதன் மூலம் அரசாங்கத்துக்கு பாரிய நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூட்டு எதிர்க்கட்சி தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளது. எனவே அது தொடர்பான கோப்புகளை ஆராய்ந்து பார்த்து உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் கூட்டு எதிர்க்கட்சி தனது முறைப்பாட்டில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. குறித்த முறைப்பாட்டில் கூட்டு எதிர்க்கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர்களான ரியல் பீரிஸ் சம்பிக ரணவக, மஹிந்த அமரவீர மற்றும் தலதா அதுகோரள உள்ளிட்ட பலரும் கையெழுத்திடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போகவந்தலவா கெம்பியன் பகுதியில் இருந்து போகவந்தலவா நகரை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று இன்று 28ஆம் தேதி காலை 7:40 மணி அளவில் விபத்துக்கு உள்ளாகியதாக போகவந்தலவா போலீசார் தெரிவித்துள்ளனர். போகவந்தலவா பாலாங்கொடை பிரதான வீதியில் கொட்டியக்கல பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கேம்பியின் பகுதியில் இருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த இப்பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதியில் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்திலிருந்து மண்மேட்டில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த சுமார் 34 மாணவர்கள் காயமடைந்து போகவந்தலவா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சில மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக டிக்கோயா, கிழங்கன் ஆதரவு வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு போகவந்தலவா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.